வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோமா. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே இப்போ அதெல்லாம் துணிஞ்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் மேலே வழக்கம் இருக்குது. அவங்க ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி வச்சுருக்காங்க. எப்போனோ ரைடு விட்ருவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. டெல்லி பேச்சை தான் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் கேட்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் ஓபிஎஸ் இணைக்கும் முயற்சியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக பிரிஞ்சு சென்றவங்களாம் திருப்பி இணைக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் பவர்ஃபுல்லான நபர்களை யாருமே இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வரல. இப்போ ஓபிஎஸ் இணைச்சா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு இருக்கவருக்கு நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த முன்னாடி நடந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா யூகோ பார்க்காம சேர்த்துருக்கணும். அம்மா இருந்த காலகட்டத்தில் அம்மா எதிர்த்தவங்க அம்மா கட்சியை கைப்பற்றோன்னா அம்மாவை எதிர்த்தவங்கலாம் திருப்பி கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி நடந்துக்கிட்டா தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர முடியும். பட் அது உறுதியாக வர முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான சசிகலானால தான் ஒருத்தவங்க தயவுனால தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஆனால் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்களோட தனி செல்வாக்கில் மக்கள் மனசில் பதிஞ்சு கட்சி தலைவரானவங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமினா துரோகம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓபிஎஸ்னா விஸ்வாசி அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிளாக் மார்க்காக தான் இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.